அஸ்ட்ராலஜியை வந்து கிரிய யோகாவை ஃபார்முலேட் பண்ணி அதை ரொம்ப ப்ராபகேட் பண்ண யுக்தேஸ்வர் கிரி வந்து யுக்தேஸ்வர் அயனாம்சம்னு எழுதியிருக்காரு. அதுதான் கிரிய யோகாவுடைய ஒரு ஃபவுண்டேஷன். அவர் இந்த திதியில நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே தான் யோகானந்த பரமஹம்சாவும் அஸ்ட்ராலஜியை நம்புவார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட லைஃப்ல வந்து அஸ்ட்ராலஜியை வந்து திதி படிக்க சொல்லிட்டு இந்த திதியில நான் சமாதி எடுத்துக்க போறேன் அப்படின்றத வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேட் செயின்ஸ் ஹாவ் ஒர்க்ட் வித் அஸ்ட்ராலஜி. அதுதான் நாரத சமிதா. நாரதரே வந்து அஸ்ட்ராலஜியை வந்து எழுதியிருக்கார். அதே மாதிரிதான் பராசுர மகரிஷி, அதே மாதிரிதான் ஞானேஸ்வர். இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு வந்து நெரூர் பிரம்மேந்திரா அவரே அஸ்ட்ராலஜி ட்ரீட்டி செய்திருக்கார். அப்பேற்பட்ட விசிஷ்டா துவைத்தத்தை கண்டுபிடிச்ச ராமானுஜரே பாவத ரத்னகரான்னு ஒரு புக்கே அஸ்ட்ராலஜிக்கு வந்து எழுதியிருக்கார். அதனால இப்ப வர சோ கால்டு மாடர்ன் குருவுக்கு அஸ்ட்ராலஜி வந்து தெரியாது. இப்ப அஸ்ட்ராலஜி தெரியல அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டா நம்மளை ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்ல அஸ்ட்ராலஜர் பின்னாடி ஓடி போயிடுவாங்களோ, நம்ம பின்னாடி ஓடி வர மாட்டாங்களோன்ற பயத்துல அஸ்ட்ராலஜியை பத்தி தாறுமாறா பேச வேண்டியது. ஆனா அவங்களுக்கு எனக்கு தெரியாது அஸ்ட்ராலஜியை பத்தி, நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்து சொல்றதுக்கு வந்து திராணி, தைரியம், நெஞ்சு அழுத்தம் கிடையவே கிடையாது.